ஹாய் ஒருவன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னன்னா, 2வது ரவுண்டு ஸ்டார்ட் ஆக போகுது திங்கக்கிழமை. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ. எல்லா காலேஜ் ரிவ்யூவும் பார்த்துட்டு இருக்கிறோம். முக்கியமாக செகண்ட் ரவுண்டில் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னே சில கல்லூரிகள்லாம் சொல்லிட்டு இருக்கோம். நல்ல கல்லூரி, ஒன் ஆஃப் தி ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கல்லூரிகள் போட்டுட்ருக்கோம். இந்த கல்லூரி பற்றி சொல்லணும் அப்படின்னா ஈசா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. கவுன்சிலிங் கோடு வந்து 2749. இந்த கல்லூரி மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த கல்லூரி பற்றி ஏன் பேச வந்தேன்னா, அதான் நான் சொன்னேனே, ஒன் ஆஃப் தி ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் இன்ஸ்டிடியூஷன் இன் தமிழ்நாடு. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா, குறுகிய காலத்தில் தொடர்ந்து ஒரு 3 வருஷம் 4 வருஷம் எடுத்து பார்க்கும்போது பிளேஸ்மெண்ட்ஸில் அவ்வளோ ஒரு வளர்ச்சி. ஸோ அப்படி ஒரு வளர்ச்சி அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன ஃபேவர் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ஃபேவர் பண்ணுறாங்க. ஃபீஸ் கம்மியாக ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட்டோட, நல்ல ஸ்கில் டெவலப்பிங்கோட, நல்ல இண்டஸ்ட்ரி டைப்பில் இருக்க ஒரு காலேஜில் படிக்கணும்னா ஈசா காலேஜை நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஆல் ஓவர் தமிழ்நாடுக்கு போய் சேரணும் இந்த வீடியோ. கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இப்போ என்னன்னா, பசங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதில் இந்த கல்லூரி பற்றி முக்கியமான விஷயங்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரைட் ஃப்ரம் ஃபஸ்ட் இயர்லேருந்து பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இன்டர்ன்ஷிப்பும் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் இயர்லேருந்தே கூட்டிகிட்டு போகிறாங்க. அண்ட் பிளேஸ்மெண்ட் எப்படியாச்சும் வாங்கி தரணுமேன்னு சொல்லி பசங்களை அந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க. 4 வருஷத்துக்கு 4 விதமான ட்ரைனிங். என்னென்ன அப்படின்னா, ஆப்டிடியூட் டெஸ்ட்டு, மார்க் இன்டர்வியூ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டிஸ்கஷனு, அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்லு, அதுக்கப்புறம் கோடிங்கு, அப்புறம் அனலிட்டிக்கலு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா கற்றுக் கொடுக்குறாங்க. ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி, இது எல்லாமே வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், ஸ்போர்ட்ஸுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. நேஷனல் லெவலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க கல்லூரியிலேருந்து போய் வின் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா யாராவது ஸ்போர்ட்ஸில் இருந்தால் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு கல்லூரி. ஸ்போர்ட்ஸ்க்கு இண்டிவிஜுவலாக ஒரு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு கல்லூரி. ஸ்போர்ட்ஸில் யாராவது இருந்தீங்கன்னா கூட இந்த கல்லூரி நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். சரிங்களா? ஏன்னா நீங்கள் எந்த ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து அட்டென்ஷன் கொடுத்து பார்த்துக்குவாங்க. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், ஃபேக்கல்ட்டி பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஃபேக்கல்ட்டி எல்லாருமே வந்து ஹைலி எக்ஸ்பீரியன்ஸ் PhD முடித்தவங்க. அண்ட் ஃபேக்கல்ட்டி ஸ்டூடெண்ட்ஸ் ரேஷியோ பக்காவாக இருக்குது. ஏன்னா ஸ்ட்ரென்த்து கம்மிங்க, அதாவது இன்டேக் ரொம்ப கம்மி. 660 இன்டேக் தான் இருக்குது. 660 இன்டேக்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா பிரியும் போது அந்தளவுக்கு சீட்ஸ் கம்மி தான். அப்படிங்கும்போது பிளேஸ்மெண்ட் ஈஸியாக அவங்களால வாங்கி தர முடியுது. எப்பவுமே இன்டேக் கம்மியாக இருக்க காலேஜில் இது ஒரு அட்வான்டேஜ். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்ல குவாலிட்டி தர முடியுது. எஜுகேஷன் குவாலிட்டி, இண்டஸ்ட்ரி டைஅப்பு, ஸ்கில் டெவலப்பிங்கு, சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் பக்காவாக வச்சுருக்காங்க. சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் எவ்வளோ கோர்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னா வந்து 10 கோர்ஸுக்குமே அவங்க சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வந்து என்ன பண்ணணுமோ அது பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் நல்ல டெவலப்பிங், ஒரு 4 வருஷத்தில் அவங்க நல்ல டெவலப் ஆகி வேறு லெவலில் வந்துட்டாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க. க்ரீன் கேம்பஸ் ஃபுல்லாக சுற்றி வந்து பார்த்திங்கன்னா மரம் செடி கொடி தான். க்ரீன் கேம்பஸ், நல்ல அமைதியான சூழலில் இருக்கக்கூடிய ஒரு கேம்பஸ். பாலக்காடு மெயின் ரோட்டில் இருக்கிறனால கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளைமேட் வந்து வேறு லெவல் அப்படின்னு வந்து பசங்க சொல்கிறாங்க, நான் சொல்ல. ஹாஸ்டல் லைஃப் அப்படிங்கிறது வீடு மாதிரி தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சாப்பாடு வந்து குவாலிட்டி, அந்த தரம், வீட்டில் என்ன பண்ணுவாங்களோ அந்தளவுக்கு எதையுமே கண்டதெல்லாம் போடாமல் குவாலிட்டி, என்ன பொடி, என்ன சாம்பார் பொடி, என்ன ரைஸு, அதில் எல்லாத்துலேயுமே ஒரு குவாலிட்டி பார்க்குறாங்க. நான் அதுதான் அப்படி சொல்ல வந்தேன். ஏன்னா பசங்க அதெல்லாம் சொல்கிறாங்க, வீட்டில் என்ன சாப்பிட்றோமோ தரம் உயர்ந்ததாக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் ஃபுட் குவாலிட்டி நல்லா இருக்கனால ஃபுட்லேயுமே வந்து எந்த குறையுமே இல்லைன்னு தான் சொன்னாங்க. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, அட்டென்ஷனாக வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரி கூட டைப் பண்ணி பசங்களுக்கு வந்து அந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்து சொல்லிக் கொடுக்குற பழக்கம் இருக்குங்க. அண்ட் சிலபஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்ன ட்ரெண்டுக்கு தேவையோ நியூ சிலபஸ் வந்து அட்டானமஸ் கல்லூரினா நியூ சிலபஸ் இன்றைக்கி என்ன பசங்களுக்கு தேவையோ, இன்றைக்கி என்ன இண்டஸ்ட்ரிக்கு தேவையோ அதை தான் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் வந்து ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. நல்லா படித்து நல்லா இது பண்ணால் தான் கிளியர் பண்ண முடியும். அகாடமி வைஸ் அவங்க ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பாங்க. என்னதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்கல்ட்டி ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாலும், அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன டவுட்னாலும் போய் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணி கேட்டுக்கலாம். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், அகாடமியில் நீ பாஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நல்லா படிக்க வைப்பாங்க. அண்ட் ஆல்சோ ஏன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் இருக்கக்கூடாது சில கம்பெனிஸ்க்கெல்லாம், பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கு. அதனால் அதில் மும்முரமாக வந்து பசங்களை வந்து ட்ரெயின் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாமே வந்து முக்கிய அம்சமாக சொன்னாங்க. இப்போ மேற்கொண்டு என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். நேக்கில் A வச்சுருக்காங்க, விச் இஸ் குட். சாதாரணமான விஷயம் கிடையாது. நேக்கில் வந்து A வச்சுருக்காங்க. அண்ட் எஸ்டாப்ளிஷ் 2008 எஸ்டாப்ளிஷ் அட்டானமஸ் கல்லூரி. கேம்பஸ் வந்து 11 ஏக்கர். ஆஃபர்ட் வந்து 10 கோர்ஸு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் பேக்கேஜ் வந்து 16 LPA வந்து ரீசெண்ட் இயர்ஸில் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஆவரேஜ் சேலரி பாருங்கள் 5.5 LPA. சும்மா இல்லைங்க, 100க்கு 93% பேர் பிளேஸ் ஆகியிருக்காங்க. அதில் முக்கால்வாசி மெம்பர்ஸ் வந்து 5 lakhs மேலே. பார்த்துக்கோங்க, இது வந்து குட் நம்பர். இப்படி தான் இருக்கணும். அண்ட் என்னெல்லாம் அச்சீவ்மெண்ட் அப்படின்னா, இண்டஸ்ட்ரி, ஆட்டானமஸ் காலேஜ்னால இண்டஸ்ட்ரி அலைன்டு நியூ ஏஜ் கரிக்குலம் தான் ஃபாலோ பண்ணுறாங்க.
நாக்ல ஏ கிரேடு. என்பிஏ அக்ரிடேஷன் வந்து ஏடிஎஸ், ஐடி, இசி, மெக்கானிக்கல், அக்ரிக்கெல்லாம் வந்து என்பிஏ அக்ரிடேஷன் அப்ளை பண்ணியிருக்காங்க, வந்துடும். அதுக்கப்புறம் என்ஐஆர் ரேங்கிங்க்கும் இந்த வருஷம் அப்ளை பண்ணியிருக்காங்க. சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வந்து எல்லா இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி சர்டிஃபிகேஷனோட நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு வச்சிருக்காங்க. ஐடியா லேப் ஃபார் ப்ரோடைப்பிங் அண்ட் ஹேண்ட்ஸ் ஆன் லேர்னிங். ஹேண்ட்ஸ் ஆன் லேர்னிங்னா சும்மா கிடையாதுங்க, எல்லாமே நீங்கள் வந்து லைவ்ல வந்து கற்றுக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. எம்எஸ்எம்இ பேக்டு இன்குபேஷன் சென்டர் ஃபார் ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட். உனக்கு வந்து வேலைக்கு போகிறதுக்கு, இன்டர்வியூ போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா ஆண்டர்பிரினர்ஷிப்புக்குன்னு ஒரு இன்குபேஷன் சென்டர் அமைச்சு அவனுக்கு என்ன தேவையோ அதையும் பண்ணி கொடுக்குறாங்க. ஏன்னா வந்து நிறைய பேர் பிளேஸ்மெண்ட்டுக்கு வந்து அந்த கம்பெனி வேண்டாம், இந்த கம்பெனி வேண்டாம், நான் வந்து சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அது வந்து ஓகே. 93% பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டு வச்சிருக்காங்க. கோர் கம்பெனிஸும் வராங்க, ஐடி கம்பெனி மட்டும் கிடையாது, கோர் கம்பெனிஸும் வராங்க. கம்பெனிஸ் லிஸ்ட்டெல்லாம் நான் வச்சிருக்கேன், நான் சொல்கிறேன். ஹையஸ்ட் சேலரி 16 LPA, ஆவரேஜ் சேலரி 5.5 LPA. இன்டர்ன்ஷிப் வந்து நான் சொன்ன மாதிரி செகண்ட் இயர்னு சொன்னேன், ஃபர்ஸ்ட் இயர்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். அண்ட் ஹேண்ட்ஸ் ஆன் சப்போர்ட் ஃப்ரம் மேனேஜ்மெண்ட் சைட்லும் நல்லா வந்து சப்போர்ட் இருக்குது. ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் இன்ஸ்டியூஷன் இன் தமிழ்நாடு, நான் முதல்ல சொன்ன மாதிரி. அண்ட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நான் சொன்ன மாதிரி தான், 1,20,000. ஹாஸ்டல் வந்து 90,000. அண்ட் இன்டேக் வந்து 660 இன்டேக் தான். ஸோ விச் இஸ் குட் அப்படிங்கிறத சொல்லணும். 350 ஆஃபர், நான் சொன்ன 660 பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்டேக்கு. அதில் மேனேஜ்மெண்ட் கோட்டா போக உங்களுக்கு 500 சீட் என்னமோ தான் வரும், 440 சீட் அது மாதிரி தான் வரும். அதில் 350 பேர் ப்ளேஸ் ஆகிருக்காங்கன்னா சும்மாலாம் கிடையாது. 93 ப்ளேஸ் ஆகிருக்காங்கன்னா 350 ஆஃபர்ஸ் வாங்கியிருக்காங்க. அண்ட் 99% வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ்டு, 297 ஸ்டூடெண்ட்ஸ் செலக்டட். ஸோ இதெல்லாம் வந்து குட் நம்பருங்க. முக்கால்வாசி கல்லூரியில் எல்லாருக்குமே வந்து அந்த பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது வாங்கி கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பிளேஸ் ஆன ஹிஸ்ட்ரி வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க. இது ஒவ்வொன்றிலையும் வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக இல்லை. ஒவ்வொன்றிலையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேர், என்ன டிபார்ட்மெண்ட், என்ன கம்பெனியில் பிளேஸ் ஆகிருக்காங்க வரைக்கும் நல்லா கிளியராக கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொடுத்தாதான் நம்பிக்கை தன்மையாக இருக்கும். சும்மா பேனர் அடித்து ஒட்டுறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 50 lakhs per annum, 55 lakhs per annum, 60 lakhs per annum பந்தாவும் ஒட்டியிருப்பாங்க. ஏதோ ஒரு பேனர் ஒருத்த மட்டும் செலக்ட் ஆகிருப்பான், ஒருத்த மட்டும் பிளேஸ் ஆகிருப்பான், அதை வச்சு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்க. இவங்க அப்படி இல்லை, எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் எல்லாம் எவ்வளோ லேக்ஸ் per annum வந்து பிளேஸ் ஆகிருக்காங்க, என்ன டிபார்ட்மெண்ட்டில் என்ன கம்பெனியில் பிளேஸ் ஆகிருக்கவருக்கு முழு விவரத்தையும் கொடுத்துருக்காங்க. அவங்க வெப்சைட்டில் போய் பார்க்க முடியும். சரிங்களா? அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், என்னெல்லாம் ரெக்ரூட்டர்ஸ் வராங்க அப்படின்னா டெக் மகேந்திரா, இன்ஃபோசிஸ், இப்போ பாஷ் கூட வராங்க, டொயோட்டா, அதாவது வந்து ஒரு கோர் கம்பெனி கூட வராங்க. கிரீன்ஜி, எல்ஜி, HCL, காக்னிசன்ட், விப்ரோ, MNC கம்பெனிஸும் அதிகமாக வராங்க. சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி நிறைய வராங்க. அண்ட் ஆல்சோ கோர் கம்பெனிஸ் நிறைய வராங்க. மதர்சன், அமேசான், ஜோஹோ, ரெனால்ட் நிசன், எக்ஸாவர், ஆரக்கல், எல்என்டி இன்ஃபோடெக், மிட்சுபா. ஸோ நிறைய வந்து பார்த்தீங்கன்னா கோர் கம்பெனிஸும் இருக்கிறனால கோருமே நீங்கள் வந்து ட்ரிபிள்இ, இசிஇ, மெக்கானிக்கல் இது போன்ற கோர்ஸுமே இந்த கல்லூரியில் நீங்கள் கொடுத்து படித்தாலே நீங்கள் வந்து வெல் ஷைண்டாக வந்து வெளியே வரலாங்கிறது நான் சொல்கிறேன். அண்ட் ஸ்போர்ட்ஸுக்கு நான் சொன்ன மாதிரி சண்முக பிரியான்னு ஒரு பொண்ணு நேஷனல் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஜூடோ பிளேயிங்கில் நேஷனல் லெவலில் 3rd ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இது வரவேற்கிறது. ஒரு கல்லூரியில் போய் நேஷனல் லெவலில் வாங்குறாங்கன்னா சும்மா கிடையாது. MBAல ஒருத்தன் வாங்கியிருக்கான், மௌலி கார்த்திக்னு சொல்லிட்டு, பவர் லிஃப்டரில். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அவனும் வந்து நேஷனல் லெவலில் அச்சீவ் பண்ணியிருக்கான். ஸோ இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு கல்லூரி. ஸ்போர்ட்ஸு, அதாவது நான் ஸ்போர்ட்ஸில் இருக்கேன், நான் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவெலாம் போல, இதில் ஜென்ரலாக தான் வரேன், நான் ஸ்போர்ட்ஸில் எனக்கு வந்து ஆர்வம் இருக்குது அப்படின்னா இந்த கல்லூரியில் உங்களுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் கட் ஆஃப் வைஸ் பார்க்கும்போது பாருங்கள், இந்த வருஷம் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் டிஎன்ஏ வெப்சைட்டில் பார்க்காதீங்க. டிஎன்ஏ வெப்சைட்டில் பார்க்குறது வேஸ்ட்டு. இந்த வருஷம் என்ன எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப், ஏன்னா வளர்ந்து வர கல்லூரின்னு சொல்லிட்டு டிமாண்ட் இருக்குது. ஏடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 165 OC, பிசி, எம்பிசி எல்லாம் பார்த்து, பிசிஎம்லாம் பார்த்துக்கோங்க. அக்ரிகல்ச்சருக்கு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஏஎம்எலுக்கு இந்த கட் ஆஃப், பயோமெடிக்கலுக்கு இந்த கட் ஆஃப் இருந்தால் போகலாம். ரேங்க் வைஸ் தான் பார்க்கணும். ஆனால் கட் ஆஃப் அப்படிங்கிற துல்லியமாக வந்து பார்த்தீங்கன்னா 2026 என்ன எடுத்தால் போகலான்னு சொல்லியிருக்கேன். சிஎஸ்சிக்கு இந்த கட் ஆஃப், இசிக்கு இந்த கட் ஆஃப் பார்த்துக்கோங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ட்ரிபிளிக்கு வந்து இந்த கட் ஆஃப், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு இந்த கட் ஆஃப். இன்டேக் கம்மிங்கனால ஒவ்வொன்றிலையும் 60 சீட் தான் இருக்கும். அதில் 45 சீட் 40 சீட் வந்து கவர்மெண்ட் கோட்டா. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து அந்த என்ன சொல்ல இன்டேக் கம்மிங்கனால கட் ஆஃப் வந்து இந்த வருஷம் கொஞ்சம் உயர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சைபர் செக்யூரிட்டி பார்த்துக்கோங்க. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்லூரியில் என்ன கோர்ஸ் எடுத்தாலுமே உங்களுக்கு அந்தளவுக்கு பிளேஸ்மெண்ட் வந்து இருக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன். சரிங்களா? ஸோ இதெல்லாம் தான் அந்த கோர்ஸு. அந்த கோர்ஸுக்கு ஏற்ற கட் ஆஃப், இப்போ எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ஃபார் 2026.
கண்டிப்பாக இந்த கல்லூரியில் போய் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நேரில் போய் பார்த்தா நிறைய விஷயங்கள் தெரியும். என்னதான் கவுன்சிலிங் அட்டன் பண்ண போகிறீங்கனாலும் ஒரு நாள் டைம் எடுத்து போய் பார்க்குற தப்பு இல்லை. ஒரு சாய்ஸ் ஃபில்லிங் முன்னாடினாலோ இல்லை சாய்ஸ் ஃபில்லிங்க்கு அப்புறமோ இல்லை சாய்ஸ் ஃபில்லிங் முடிஞ்சு சாய்ஸ் ஃபில்லிங் ஒரு 3 நாள் டைம் இருக்கும், அதில் போய் நடுவில் பார்க்குறதோ அது பார்க்குறேன்னா பாருங்கள். இல்லை யார்கிட்டே விசாரிங்க, கூகுள் பண்ணி பாருங்கள். நிறைய விஷயங்கள் வந்து கூகுள் பண்ணி பார்த்தாலோ இல்லை ரேட்டிங்கை பார்த்தாலோ தெரிஞ்சுக்க முடியாது. நிறைய நேரில் போய் விசிட் பண்ணால் தான் தெரியும். பர்சனலி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பசங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதில் இதெல்லாமே வந்து நான் வந்து இதெல்லாம் உண்மையாடா அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுன்னா பசங்க சொல்கிறது உண்மை தான். ஹைலி டிமாண்டாக போயிட்டு இருக்குங்க சார் இந்த கல்லூரி. நல்ல கல்லூரி, ஒன் ஆஃப் தி ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் இன்ஸ்டியூஷன் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்கிறாங்க பசங்க. அண்ட் எல்லாமே பாசிட்டிவாக இருக்கடா, குறைகள் இல்லையா அப்படின்னு கேட்டோன்னா குறைகள் இல்லை. இன்டேக் கம்மி, குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் நல்லாயிருக்கு, ஃபேக்கல்ட்டி நல்லா இருக்காங்க. ஒரு கல்லூரியில் ஃபேக்கல்ட்டி நல்லா இருந்தாலே அந்த பசங்களோட ஸ்கில் அண்ட் அந்த பசங்களோட எபிலிட்டி லெவல் அப்படிங்கிறது ஹையாக இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசம் போயிட மாட்டீங்க. நல்ல கல்லூரி போய் சேர்ந்துக்கலாம். என்ன கேட்டிங்கன்னா செகண்ட் ரவுண்டில் கண்டிப்பாக வந்து முதல்ல வச்சு எடுத்துக்கலாம். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ரவுண்டில் சாய்ஸ் ஃபில்லிங்கில் வைக்கலாம். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்து என்ன கல்லூரி போட டைம் இருந்தால் போடுறேன், இல்லை அப்படின்னா சாய்ஸ் சிஸ்டம் போட ஆரம்பிச்சிடுறேன், அதை பாருங்கள். ஓகேவா? தேங்க்யூ.